சிவகங்கை அருகே இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இது குறித்த தகவலோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் சிதம்பரம் விவரம் என்ன? தேவபிரியன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து மதுரை வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையிலிருந்து தற்போது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்துக்கு வந்தார். தற்போது இங்கு தமிழக அரசின் சார்பில் தேவாலயம் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் 1,55,00,000 செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதில் 77,60,800 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொண்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். தற்போது அருங்காட்சியகம் அமைத்தல், பழுதடைந்த நிறம் மாறிய ஜன்னல்கள் கண்ணாடிகளை சீர் செய்தல், திருநிகழ்வுகள் அனைவரும் தெளிவாக கேட்கும் வகையில் ஒளி அமைப்பை சீர் செய்தல், பழுதான மின் சாதனங்களை சேதமடைந்துள்ள பகுதியில் புதிய வண்ணம் பூசி பொலிவுற செய்த பணிகளை பார்வையிட்டார். தற்போது அருங்காட்சியகம் நடைபெறும் அந்த பணிகளையும் பார்வையிட்டார். இந்த அருங்காட்சியகத்தில் இடைக்காட்டூர் திருத்தல ஆலயத்தின் புதுமைகள், சாட்சியங்களை விளக்கும் அருங்காட்சியக பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர். இதில் திருச்சி எம்எல்ஏ இருதயராஜ் மற்றும் மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி, KR பெரியகருப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு வரவேற்றனர். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம்.